டைட்டானிக் படத்தோட ஹீரோ சொன்ன இடம் ராமக்கல் மேடு. உலகத்திலேயே இந்த பூமியிலேயே மிகவும் சொர்க்கமான ஒரு இடம்னு சொன்னா நான் ராமக்கல் மேடை தான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் பதிவு பண்ணாரு. அந்த இடம் இந்த கோம்பை பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அடிவாரத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அது உச்சியில் தான் அந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதி இருக்கு. நம்ம அங்கேயும் பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம பயணம் செய்யலாம். இந்த இடம் தான் டைட்டானிக் படத்தோட ஹீரோ டிகாப்ரியோ அவர்கள் சொன்ன அந்த உலகத்திலேயே பூமியிலேயே ரொம்ப ஒரு சொர்க்கமான இடம் அப்படின்னு சொன்னா இந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதியை சொல்லுன்னு சொன்னார் இல்லையா? இதுதான் அந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலையோட உச்சி பகுதியில தான் அந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதி இருக்கு. ஆசியாவிலேயே அதிகம் காற்று வீசக்கூடிய பகுதி அப்படின்னு இந்த பகுதியை தான் சொல்றாங்க. எப்படியோ நம்ம ஒரு வழியா அந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். ராமக்கல் மேடு அப்படிங்கிறது ஒரு இடமோ ஒரு பிளேஸோ இல்லை, அது வந்து இந்த பகுதியோட பேர், இந்த ஊரோட பேர் தான் ராமக்கல் மேடு அப்படிங்கிறாங்க. நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறது ராமக்கல் மேடில் இருக்கிற குறவன் புரோத்தி சிலைக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த ராமக்கல் அப்படிங்கிறது வந்து அந்த தெரியுது பாருங்க, அதுதான். அது மேலே நின்று பாய்ந்தா தான் அந்த வியூ பாயிண்ட் தெரியும் அப்படின்றாங்க. ஆனால் இப்போ இதில் வந்து நம்ம ஏறி போகணும்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போவே மணி ஒரு 6 மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்ம போக முடியாது. அதனால தான் இங்கே இருந்து நம்ம பிளேஸை காட்டிகிட்டு இருக்கோம். இந்த பிளேஸ்ல இருந்து பார்த்தா தேனி, கோம்பை, தேவாரம், கம்பம் போன்ற நம்ம தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து இடங்களும் அப்படியே பச்சை பசேரென்று காட்சியளிக்குது. அப்படியே சுத்தமான மலை காற்று, பச்சை பசேரெனு மலை ஆகியவை தான் இந்த ராமக்கல் மேட்டை ஒரு மயக்கும் நிலையிலேயே எப்படி வச்சிருக்கு. இந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு அப்படியே பார்த்தா தெரியும், அவ்வளோ ஒரு ரம்மியமாக காட்சியளிக்குது. அந்த மிஸ்டாக இருக்கட்டும், இங்கேருந்து பார்த்தா அப்படியே அந்த ஒளிரும் காற்றாடிகள் அப்படின்னு ஒரு மயக்கும் நிலையிலேயே வச்சிருக்கு இந்த ராமக்கல் மேடு அப்படிங்கிற பகுதி. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தேனியோட அந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார கிராமங்களான அந்த கோம்பை, தேவாரம், கம்பம் போன்ற கிராமங்கள் வந்து இங்கேருந்து அப்படியே தெரியுது. நம்ம கீழே வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது நம்ம பார்த்துருப்பீங்க, சுற்றில அந்த வயல்வெளிகள் இருந்துச்சு. நம்ம அங்கேருந்து சொன்னோம் இந்த மலையில் வந்து ஏறி போவாங்களாம், நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை பார்த்தா நம்மளுக்கு கீழே அப்படியே தெரியும். ராமக்கல் மேடு நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிற இந்த பகுதி அப்படிங்கிறது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 3500 அடி உயரத்தில் இருக்குது. இதனால தான் இங்கே காற்றோட வேகம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் சுத்தமான காற்று. ஏன் அப்படின்னா சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பசேலுன்னு காட்சி அளிக்கக்கூடிய மலைத்தொடர்கள் அப்படின்னு ரொம்ப ரம்மியமாக இருக்கிறதுனால அந்த காத்தோட வேகம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு குளிர் அப்படியே இதமாக இருக்குது. நம்ம இந்த பிளேஸ்ல நின்றுட்டு இருந்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்க அங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து விண்ட் மில் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காற்றாலைகள். ஆசியாவிலேயே அதிகம் காற்று வீசக்கூடிய பகுதி அப்படின்னு இந்த பகுதியை தான் சொல்றாங்க. அதிகமாக இங்க விண்ட் மில்லுகள் வந்து இயங்கி கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது. காற்றாலைகள் அப்படிங்கிறது இங்க உருவாகிற இந்த காற்றாலைகளின் மூலம் உருவாகிற இந்த மின்சாரம் அப்படிங்கிறது தான் கேரளாவில் பல பகுதிகளிலும் மின்சார தேவைக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே சுத்தி பார்த்தாலே வெறும் காற்றாலைகள் அப்படியே காற்றாடி சுத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது.